ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி வீட்டிலையே பார்பிக்யூ போட போகிறோம். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதோட ரெசிபீஸும் ஃபஸ்ட்டு எடுக்கிற ஐடியா இல்லை, அதுக்கப்புறமா தோணுச்சு சரி நம்ம இவ்வளோ இது பண்ணுறோமே அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதையும் அப்படியே வீடியோவாக எடுத்துட்டேன். என்னென்ன எப்படி பண்ணேன், நாங்கள் வாங்கின புது பார்பிக்யூ செட் இது எல்லாத்தையுமே நான் இதில் காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் ப்ளூப்பர்ஸும் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு காலையிலே என்ன பண்ணேன் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிறது சின்ன இடம் தான் வெளியே. சரி அந்த இடத்துல பண்ணுறதுனால கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருந்ததுனால சரி அந்த செடியெல்லாம் கொஞ்சம் ஒரு சைடாக எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு இந்த சைடு செடி இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம், சின்ன இடமா இருக்கே அப்படின்ட்டு. கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அதனால் செடியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த சைடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலே அதுதான் ஃபர்ஸ்ட்டு வேலையாக பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் போல் முதல்ல போய் சிக்கனை நான் நேற்றோடே பண்ணலை, கொஞ்சம் லேட்டாக தான் நான் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் எல்லா சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட உப்பு, கரம் மசாலா, கொஞ்சமாக தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போடுங்க. எப்போவுமே பார்பிக்யூ பண்ணும்போது ரொம்ப இஞ்சி பூண்டு போட வேண்டாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் அப்புறம் தயிர், உப்பு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு 3 விதமாக நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 1 kgக்கு கொஞ்சம் கூட இருந்தது சிக்கனு. ஸோ அதை நான் 3 பிரிச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இறாலும் நம்மக்கிட்ட இருந்ததுனால அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கும் உப்பு, தயிர், அப்புறம் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா ஏதாவது பொரிக்கிற ஃப்ரை பண்ணுற மசாலா, அப்புறம் க்ரஷ் பண்ண பெப்பர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரானையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு க்ளீன் ஷீட் போட்டு நான் கவர் பண்ணி வைக்க போகிறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு அந்த டைமில் ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா ஊறிக்கிட்டும் இருக்கும். அடுத்ததாக நம்ம 3 விதமாக சிக்கனை பிரித்து எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் 3 விதமாக நம்ம டேஸ்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு மலாய் சிக்கன் ஸ்டைலில் பண்ணேன். பட் என்கிட்ட க்ரீம் இல்லை, அதனால் நான் அதுக்கு பதிலாக கொஞ்சம் தயிரே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி அதை தனியாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்த செட்டுக்கு மிளகாய் தூள், சிக்கன் ஃப்ரை பண்ணுற மசாலா, எந்த மசாலா இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் அது கூட கொஞ்சமாக சாட் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் க்ளீன் ஷீட் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் சாட் மசாலாவும் பிங்க் சால்ட் ஆட் பண்ணேன். அது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் புதினா, மல்லி, கொஞ்சமாக முந்திரியும், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை இந்த சிக்கன் கூட சேர்க்க போகிறேன். இது ஹரியாலி சிக்கன் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்டைலில் பண்ணேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெட்டு, க்ரீனு, ஒயிட் கலரில் சிக்கனும் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ப்ரானும் நான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக் பேஸ்ட் இல்லாமல் அன்றைக்கி நம்ம சிக்கன் பார்பிக்யூ பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ கார்லிக் பேஸ்ட் ரொம்ப சூப்பராக ஒரிஜினல் டேஸ்ட்டில் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு முட்டை நான் எடுத்துருக்கேன், தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு மட்டுமே நான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 4 பல் பூண்டும், அப்புறம் முந்திரி ஒரு 3 முந்திரியும், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும். அப்புறம் அது கூடவே வினிகர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைக்கும் போது இப்படி தான் இருக்கும், தண்ணி விட்ட மாதிரி. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா அதை நம்ம சுற்றி விட்டு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ நான் திரும்பவும் ஆயில் ஒரு 1/4 கப், அதே 1/4 கப் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிட்டு இதையும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். கார்லிக் பேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கலரும் இதுவும் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாகவே வந்தது சொல்லலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கார்லிக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்குறதே நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பூண்டு வந்து ரொம்ப காரத்தன்மையை கொடுத்துரும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்குது. முந்திரி சேர்க்குறதுனால இன்னும் ரிச்சாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. க்ரீமியாக நம்மளோட கார்லிக் பேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து க்ரீன் சட்னி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் சட்னி பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் இது மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது, அதனால் இதையும் செஞ்சுட்டேன். இதுக்கு வந்து புதினா, மல்லி, அப்புறம் பச்சை மிளகாரத்துக்கு ஏற்ற மாதிரியும் கொஞ்சமாக வந்து பிங்க் சால்ட் சேர்த்தேன். அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தயிர் வேணுமோ, நான் இன்றைக்கி வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லாவே நிறைய தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் அடிச்சிடாதீங்க, கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் நீங்கள் வந்து தயிர் போட்டதுக்கப்புறம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப தண்ணி விட்டுரும். ஸோ வந்து தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட க்ரீன் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் பார்பிக்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ வாட்டர் மெலனும் பைனாப்பிள் தான் பார்பிக்யூக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்பிக்யூ நேஷன் சென்னையில் போயிருக்கும்போது இது சாப்பிட்டேன். இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதையும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரூட்ஸையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் மசாலாலாம் நம்ம போடலாம். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாட் மசாலா கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் மிளகும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகு சேர்க்கலை. இந்த காரமே போதும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்க்கலை. இதை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட புது பார்பிக்யூ செட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இது வந்து நியூ மாடலாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய மாடல் இருக்குது. இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப இது வந்து ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப ஈஸியாக நம்ம வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். வீட்டில் ஒரு ஓரமாக சைடில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி பார்பிக்யூ செட் வாங்கினோம். இந்த பார்பிக்யூ செட்டோட லிங்க் வந்து நான் அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்களோட பார்பிக்யூ செட் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாகவும் சின்னதாகவும் ரொம்ப வசதியாகவும் இருக்குது. இது வந்து சார்கோல் நான் வந்து வீட்டில் மந்தி செய்யும்போது யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்த சார்கோல். ஸோ அந்த சார்கோலே போட்டு ஃபஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த சார்கோல் போட்டுட்டேன். கொஞ்சம் சின்ன சின்ன சைஸஸாக இருக்கும் இந்த சார்கோல்லாம். இதில் வந்து நம்ம ஃபயர் லைட்டர் ஜெல்லு, அதுக்குள்ளே ஜெல்லை வந்து நம்ம போட்டுக்கிறோம். நாங்களே இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணோம் அப்படின்றனால கொஞ்சம் சொதப்பல்ஸ்லாம் பண்ண தான் செஞ்சோம். அதுக்கப்புறமா நல்லா சூப்பராகவே அதுக்கப்புறமா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படி நம்ம தனித்தனியாக பண்ணவே தான் நம்மளும் கற்றுக்க முடியும் இல்லையா. அப்புறம் வந்து
இந்த க்யூப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நெருப்பு வச்சு பார்த்தோம், பற்றிக்கல. அது கொஞ்சம் லேட் ஆகும் போல், அதனால் ஜெல்லும் கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறையவே ஜெல் போட்டுட்டு இந்த க்யூப் இருக்கு இல்லையா, இந்த க்யூபை வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நெருப்பு மூட்டி பார்த்தோம். அதுக்கப்புறமா நல்லாவே பற்றிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜெல்லு இந்த இதெல்லாம் வந்து சூடகம்லாம் வைக்காமல் எப்படி ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அந்த மாதிரி ரொம்ப வந்து ஆகலை. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா ஃபயர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நெருப்பு மூட்டியாச்சு. நாங்கள் பார்பிக்யூ போட ஆரம்பித்ததே வந்து ரொம்ப லேட்டாகவே ஆரம்பித்ததுனால அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இருட்டிடுச்சு. நம்மளோட கங்கும் வந்து நல்லா சூப்பராகவும் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்பிக்யூ போடுறதுக்கு டைம் நெருங்கிட்டே இருக்குது. பாருங்கள், சில இன்ட்ரெஸ்டிங்கான இதெல்லாம் லாஸ்ட்டாக வரும். அப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்த எல்லா சிக்கன்ஸையும் வெளியே எடுத்தாச்சு. கங்கு ரெடி ஆனோடனே அது வரைக்கும் நல்லாவே ஊறிடுச்சு சிக்கன்னு. நான் வந்து எல்லா சிக்கன்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் பெருசாகவே எங்களோட பார்பிக்யூ செட் இருந்ததுனால ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆகிடுச்சு. எங்களோட சார்கோல் வந்து ரொம்பவே சின்னதாக இருந்ததுனால இடையில சார்கோல் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா பண்ணிகிட்ருக்கவே சரி, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திரும்ப சார்கோல் வாங்குறதுக்கு வெளியே போயிட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்கியூவர்ஸில் குத்தி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என் மகள்கிட்ட கொடுத்துட்டேன். என் பொண்ணு தான் வந்து இந்த வேலை பண்ணி கொடுத்துட்ருந்தா. அப்புறம் ப்ரானையும் வந்து ஸ்கியூவர்ஸில் குத்தி வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து சிக்கன்லாம் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோ எண்டில் ப்ளூப்பர்ஸ் வரப்போகுது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. Randers in the fire. Daddy, Randers fire. Full of fire is what the full tally ball. நான் daddy la சொல்றேன்.